ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் சாதம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல கத்திரிக்காவை நீட்டமா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நீட்டமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 10 to 12 வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமா தேங்காய் பத்தை, இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா இதை அரைச்சி பொடி மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்கோங்க. கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெங்காயம் வதங்கின அப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டைரெக்டாக கத்திரிக்காய் போட்டால் வேகாது உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த கத்திரிக்காவை கொஞ்சமாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வதங்கின அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடி கத்திரிக்காயோட நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை இறக்கிட்டு 1 கப் அளவுக்கு சாதத்தை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.